ஆனால் அரசியலுக்குள் அவர்களுக்கு கிடைக்கப்படாத பங்கும் அவர்கள் இன்னும் நுழையாமல் இருப்பதும் பெரும் பிழையாக நான் பார்க்கிறேன். அரசியலின்றி எந்த நிறுவனமும் பிழைக்கவியலாது அப்படின்னு அம்பேத்கர் சொல்வார். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவருடைய வழியில் நின்று இந்தியாவில் குறிப்பாக தமிழ் சமூகத்தில் கிறிஸ்தவத்தை பார்க்க வேண்டிய அவசியம் என்று நமக்கு எழுந்துள்ளது. அந்த அடிப்படையில் தமிழ் நிலத்தில் கிறிஸ்தவம் எவ்வாறு புரிந்து கொள்ளப்படுகிறது, எவ்வாறு அமைக்கப்பட்டு நிர்வகிக்கப்படுகிறது அப்படின்னு அதன் மீது ஒரு விவாதம் நடத்தப்படுவது முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்து இந்த அமர்வு திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த அமர்வை வழிநடத்துவதற்கு ஜெகநாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். ஜெகநாதன் அவர்கள் ஒரு எழுத்தாளராகவும் கள செயற்பாட்டாளராகவும் விமர்சகராகவும் பதிப்பாளராகவும் பல்வேறு களங்களில் தொடர்ந்து இயங்கி வருகிறார். மதம், சாதி, அதன் அமைப்பு இயக்கம் தொடர்பாகவும் எழுதி வருகிறார். கடந்த ஆண்டு ராஜ்கௌதமன் அவர்களுக்கு வேர்ச்சல் விருது வழங்கும் போது அவருக்கான புத்தகத்தை ராஜ்கௌதமன் 72 அந்த புத்தகத்தை தொகுத்தவர் என்பது இந்த நிகழ்வில் குறிப்பிடத்தக்கது. வணக்கம் தோழர். அடுத்ததாக இந்த அமர்வை நெறியாழ்வை செய்வதற்கு ஜார்ஜ் ஜோசப் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். இவர் தற்போது ஜமால் முகமது கல்லூரியில் முனைவர் பட்ட ஆய்வினை மேற்கொண்டு வருகிறார். எமரால்ட், பெருநெஞ்சன், புளித்த அப்பம் உள்ளிட்ட நூல்களை எழுதியுள்ளார். நுணுக்கமான அவதானங்களை படைப்புக்குள் மிளிரவிடக்கூடிய லாவகம் அறிந்த ஒரு எழுத்தாளர். அமர்வு 5 தமிழ் நிலத்தில் கிறிஸ்தவம் இனிதே தொடங்குகிறது. இந்த அமர்வை, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கக்கூடிய நீலம் சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். தோழர் ஜெகநாதன் அவர்களோடு உரையாடுவதில் மகிழ்ச்சி. தமிழ் நிலத்தில் கிறிஸ்தவம் என்பது மிக விரிந்த தலைப்பிற்குரியது. தமிழுக்கும் கிறிஸ்தவத்துக்கும் நீண்ட நூற்றாண்டு கால தொடர்புகள் உண்டு. தமிழ் நவீனமயமானதில் கிறிஸ்தவத்தின் பங்கு அதிகம். இந்த சூழலில் தமிழ் நிலத்தில் கிறிஸ்தவம் என்பதில் குறிப்பாக புனைவுகளில் கிறிஸ்தவம் எப்படி பயிலப்பட்டு வந்திருக்கிறது, எவ்வாறு பேசப்பட்டிருக்கிறது என்பதை பிரதானப்படுத்தி நான் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆரம்பகால உரைநடை என்று எடுத்துக்கொள்ளும்போது குறிப்பாக புனைவில் வீரமாமுனிவருடைய அந்த பரமார்த்த குரு கதைகளை தான் ஒரு ஆரம்பகால ஒரு புனைவு அப்படின்னு சொல்லுவாங்க. சமீபத்தில் ஜெயசீல ஸ்டீஃபன் அவர்களுடைய ஆய்வின்படி அவர் எழுதினதுமே கூட அவருடைய சொந்த புனைவில் இருக்கக்கூடிய கதைகளை தொகுத்து தான் அவர் எழுதியிருக்காரு. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது தொடக்கத்தில் எழுதின கிறிஸ்தவ புனைவுகள் அப்படின்னு யோசிக்கும் போது மாயூரம் வேதநாயகம் பிள்ளைகள் பிரதாப முதலியார் சரித்திரத்தை எழுதியிருக்காரு. பட் அதுவா இருக்கட்டும், இல்லை அந்த காலகட்டத்தில் எழுந்த சுந்தரம் பிள்ளை எழுதிய மனோன்மணியமாக இருக்கட்டும், இரண்டையுமே கூட பௌதீக வளர்ச்சி பெற்று வரக்கூடிய இந்த காலகட்டத்தில், இந்த மரபு அப்படின்ற விஷயம் உடைப்படக்கூடிய இந்த காலகட்டத்தில் வேதாந்தத்தையும் இந்த மரபையும் உயர்த்தி பிடிப்பதற்கான எழுத்துக்கள் அப்படின்னு தான் அறிஞர் சி. முப்பால்மணி போன்றோடு அதை மதிப்பிடுறாங்க. அப்படி நம்ம கன்சிடர் பண்ணும்போது ஆரம்பகால கிறிஸ்தவ புனைவு அல்லது ஒரு புனைவுக்குள் கிறிஸ்தவ பார்வை அல்லது கிறிஸ்தவ சமூகம் பற்றின சரியான மதிப்பீடு கொண்ட ஒரு புனைவு அப்படின்னு யோசிக்கும் போது மாதவையாவுடைய கிளாரின் தாவை நம்ம குறிப்பிடலாம். 1915 அவர் அதை ஆங்கிலத்தில் எழுதி வெளியிடுறாரு. அது 75 தான் சரோஜினி பாக்கிமுத்து அவர்களால் தமிழுக்கு வருது. அப்போ அவரே குதிரைக்கார குப்பன் அப்படின்னு ஒரு சிறுகதை எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் தெரியும், புதுமை பித்தன் எழுதின புதிய நந்தன் ஒரு முக்கியமான கிறிஸ்துவ சிறுகதை. அதில் இருக்கக்கூடிய ஒருவன் கிறிஸ்தவ சமயத்துக்கு போனால் ஜாதியிலிருந்து இந்த பாவாடை அப்படிங்கிற அந்த சிறுவன் எப்படி வெளியேறலான்னு பார்க்குறான். ஆனால் அங்கே போனதுக்கு அப்புறமும் தெரியுது, நமக்கு கல்வி கற்றுக் கொடுக்குறாங்க, நம்மளால சில உயர்வுகளை அடைய முடியுது, ஆனாலும் இந்த சாந்திய அவலத்திலேருந்து அதுலேருந்து நீங்க முடியல அப்படின்னு தெரியுது. அது குறிப்பா ஒரு காதல், ஒரு திருமணம் வரும்போது அந்த போதகர் ஜான் என்பவராலே வெளியே போடா பரப்பையிலன்னு அனுப்பி வைக்கப்படுறான். அப்போ அப்படியான காலகட்டத்தை, அப்படியான சூழலை நேரடியாக புதுமை பித்தன் பதிவு செஞ்சிருப்பார். குறிப்பா அந்த கதையிலே கூட நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த தியாலஜி படிக்கக்கூடிய இல்லை இந்த பாதிரியார்கள் படிக்கக்கூடிய அந்த மடங்கள்ல, ஹவுஸ்கள்ல என்னென்ன சிக்கல்கள் இருக்கும்லாம் மேலாக தொட்டு சென்றிருப்பார். இப்போ இந்த பின்னணியில இருக்கும்போது, இப்படியான கிறிஸ்தவ புனைவுகள் வந்துட்டு இருக்கும்போது, வரலாற்று காலகட்டம், இந்த கிறிஸ்தவம் எப்படி உருவானது, இல்லை இந்த கிறிஸ்துவனுடைய பின்னணி, இதை வைத்து எழுதப்பட்ட புனைவுகள் இருக்கா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது கானாசு
தாமஸ் வந்தார் அப்படின்னு ஒரு புனைவு செஞ்சிருப்பார். அதுல வந்து கிறிஸ்துவனுடைய சீடராக இருக்கக்கூடிய தாமஸ் வந்து இந்தியாவுக்கு வந்ததாகவும், இங்க வந்து வள்ளுவருடைய உரையாடி வள்ளுவர் அவரால் தாக்கம் பெற்று கிறிஸ்துவத்தை வடிவமைத்ததாகவும் அந்த புனைவுல செஞ்சிருப்பாரு. ஆனா அது ரொம்ப லைமான வரலாற்று பிரக்னை இல்லாத ஒரு எழுத்தாக அந்த நாவல் தோன்றுது. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய உரையாடலும் சரி, அதனுடைய சித்தரிப்புகளும் சரி, அவர் முன்வைக்கக்கூடிய தத்துவங்களும் சரி, குறிப்பாக இங்க இருக்கக்கூடிய ஆதி தமிழனுக்கு சுயமாக ஒரு தத்துவத்தை கட்டமைக்க கூடிய அறிவு இல்லையா? ஒரு கிறிஸ்தவர் வந்து இந்த இந்த விழுமியங்கள்லாம் கற்றுக் கொடுத்துதான் அவர் அதை செய்ய வேண்டுமா அப்படின்ற கேள்வியெல்லாம் எழுப்புது. அப்போ வந்து கானாசு அந்த மாதிரியான எழுத்தை வந்து சமைச்சாரு. அப்போ இடைப்பட்ட காலகட்டத்துல ஜெயகாந்தன் போன்றோர் எழுதின இந்த யாருக்காக அழுதான் நாவல் இருக்கக்கூடிய ஜோசஃபா இருக்கட்டும், அல்லது அவர் வந்து ஒரு வீடு ஒரு மனிதன் ஒரு உலகத்துல எழுதக்கூடிய ஹென்ரியா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு லட்சிய கிறிஸ்து போலவே இருக்கக்கூடிய ஒரு மனித உருவங்கள், பிரதானமான அந்த குணாம்சத்தை பிரதிபலிக்கக்கூடிய பாத்திரங்களா எழுதி வச்சிருந்தாங்க. இதனுடைய தாக்கம் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ரஷ்ய இலக்கியங்கள்ல இருந்து நம்ம எடுத்துக்கலாம். தஸ்தவஸ்கியா இருக்கட்டும், அவருடைய கர்மசோம்ஸ் பிரதர்ஸில் இருக்கக்கூடிய அந்த லட்சிய மாதிரிகள், அதனுடைய தாக்கம், அதுக்கப்புறம் தால்ஸ்டாய் எழுதி வைத்து சென்ற சில லட்சிய மாதிரிகளுடைய தாக்கத்தை வந்து நம்ம ஜெயகாந்தனுடைய கிறிஸ்தவ மனிதர்கள்ல பார்க்க முடியுது. அதே போல சில யதார்த்தமான சில அடிப்படையான புனைவுகளையும் நம்ம தமிழ்ல பார்க்குறோம். தீஜா வந்து முள்முடி அப்படின்ற ஒரு சிறுகதை எழுதியிருப்பார். அதுல இருக்கக்கூடிய ஆசிரியர் வந்து ஒரு கிறிஸ்தவருடைய இயல்பின்படி நம்ம கண்டிப்பு இல்லாம ஒரு மனிதனை காயப்படுத்தாம ஒரு ஆசிரியரா இருந்து விடைபெற்று போகணும் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. அதை படுத்தி இருப்பதாக நினைச்சிருப்பாரு. ஆனா ஒரு ரிட்டையர்ட் ஆன அந்த சமயத்துல ஒரு பையனை காயப்படுத்தி இருப்பதா தெரிஞ்சுப்பாரு. அந்த சூழலை வச்சு மனித மனத்தினுடைய அந்த ஒரு சிக்கலான புள்ளியை நோக்கி தீஜா அந்த கதையை எழுதியிருப்பாரு. அதே போல வண்ணநிலவன் வந்து எஸ்தர் கதையை நம்ம சொல்லலாம். ஒரு கிறிஸ்தவ குடும்பம் ஒரு சில இடுக்கணான சூழ்நிலையில, வறட்சியான சூழ்நிலையில எப்படி செயல்படுது, அதுல இருக்கவங்க தெய்வத்தையும் தன்னையும் எங்க நிறுத்திக்கிறாங்க, அவங்களுடைய பண்பாடு என்னவா இருக்கு, அவங்க வீட்டுல ஜெபம்ன்றது என்னவா இருக்கு அப்படின்றதெல்லாம் வண்ணநிலவன் வந்து சுட்டி எழுதியிருப்பார். இப்படியான காலகட்டங்கள் இருந்துச்சு. சரி, ஒரு அசலான கிறிஸ்தவ குடும்பத்தையும் அல்லது கிறிஸ்தவ வாழ்க்கையும் தமிழ் நிலத்துல கிறிஸ்தவம் எப்படி இருக்குன்றதையும் பிரதிபலிக்கக்கூடிய ஒரு படைப்பு அப்படின்றப்ப அப்பதான் வந்து எப்சிபா ஜேசுதாசனுடைய புத்தம் வீடு நமக்கு வருது. புத்தம் வீட்டுல தான் வந்து ஒரு ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தினுடைய சராசரியான வாழ்க்கை, இயல்பான தன்மை, அதுல ஆணனுடைய ரோல் என்ன, பெண்கள், சின்ன குழந்தைகள், ருதுவயதாத பெண்கள் வந்து எப்படியாக மதிக்கப்படுகிறார்கள், அங்க வந்து ஆலயம் என்ன விதமான தாக்கத்தை செலுத்துது, ஒரே ஜாதிக்குள்ள வர்க்கம் என்ன மாதிரியான தாக்கத்தை செலுத்துது அப்படின்ற பிரச்சனை எல்லாம் வந்து ஹெப்சிபா ஜேசுதாசன் தன்னுடைய புனைவுகள்ல எழுதியிருப்பாங்க. அப்போ இப்படியான ஒரு காலகட்டம் வந்து கிறிஸ்தவ புனைவுகள்ல இருந்துச்சு. அதற்கு பிறகு இன்னும் வெளிப்படையாக நேரடியாக இறங்கி சொல்ல வேண்டிய தேவை உருவாகுது. அப்பதான் நம்ம வந்து பாமாவனுடைய கருக்கு வருது, ராஜ்கௌதமனுடைய சிலுவராய் சரித்திரம் வருது, மார்க்கு அவர்களுடைய யாத்திரை வருது, முன்னத்தி வருது, இறங்குன்னு ஒரு நாவல் இருக்கு, ரொம்ப முக்கியமான நாவல். ஜூப்ளி கொண்டாட்டம் அப்படின்றது ஒரு சபையில நடக்கும்போது அவர் ஒரு கற்பனையா ஒரு மிகு புனைவா வானத்துல இருக்கவங்களாம் அதை வேடிக்கை பார்க்குற மாதிரியும், இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் ஒரு திருச்சபைக்குள்ள என்னென்ன பித்தலாட்டங்கள் பண்றாங்க, எப்படியெல்லாம் மனிதர்களை பிரிச்சு வைக்கிறாங்க, ஒடுக்கி வைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப சின்ன நாவலா எழுதியிருப்பாரு. இன்னும் சொல்ல போனா முற்போக்கு நாவல் எழுதக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய அம்சமான நேரடியான சொல்லுதல் அதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனாலுமே அது ரொம்ப முக்கியமான ஒரு நாவல். அப்ப இப்படியான நாவல்கள் இந்த பக்கம் வருது. இப்படி தலித் தரப்புல இருந்து கிறிஸ்தவ பிரச்சனைகளை நேரடியாக பேசி எழுதப்படும் போதுதான் என்ன ஆகுது அப்படின்னா அந்த டைரக்ட் ஹிட்டிங் அப்படின்றது சாத்தியமாகுது. நேரடியா இவ்வளவு சிக்கல் இருக்கு, இவ்வளவு தொந்தரவுகள் பேசப்படுது அப்படின்றதெல்லாம் எழுதுறாங்க. இந்த பின்னணியிலேருந்து அப்படியே வேற ஒரு எழுத்தும் வந்து தமிழ் நிலத்துல தோன்றிய காலத்துல இருந்தே கிறிஸ்தவம் பத்தி எழுதப்பட்டுட்டே இருக்கு. அது வந்து முழுக்க முழுக்க ரொமான்டிசைஸ் செய்யப்பட்டு ரொம்ப அழகியல் பூர்வமான ஒரு கிறிஸ்தவத்தை காட்டப்பட்டு ஒரு 6ஆம் விரலிலிருந்து ரத்தம் கசிகிறது அந்த மாதிரியான ஒரு கிறிஸ்தவத்தை முன்வைக்கக்கூடிய ஒரு எழுத்து. அந்த எழுத்தின்படி பெரும்பாலும் கவிதைகள்ல பயன்படுத்தக்கூடிய கிறிஸ்தவ உருவகங்கள், கிறிஸ்தவ மித்தாலஜி வந்து அது போன்ற ஒரு எழுத்தை தான் வந்து பிரதிபலிக்குது. அதனுடைய ஆழமான வேறான தாக்கம் அப்படின்றது பெருசா வந்து வாசிப்பின் மத்தியில எடுபடலை அப்படின்னே சொல்லலாம். 2000க்கு பின்பு வந்த கிறிஸ்தவ எழுத்துக்கள்ல குறிப்பா பிரான்சிஸ் கிருபாவுடைய கன்னியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமலன் ஸ்டான்லியாவுடைய வெறும் என்ற தற்பரம் ஆகி இருக்கட்டும், அதுல வந்து பெரும்பாலும் சுய புனைவு அதிகமா இருக்கு. ஒரு கிறிஸ்தவ பின்னணியில வளரக்கூடிய ஒரு சிறுவன் எப்படி வந்து பாலியல் எதிர்கொள்றான், பாலியல் குறித்து அதிக கண்டனத்துக்கு உள்ளாக்குகிற ஒரு சமயம் வந்து கிறிஸ்தவ சமயம்னே சொல்லலாம். ஒரு சாதாரணமா ஒரு பெண்ணை வந்து ஒரு யதார்த்தமாக ஒருவன் பார்ப்பதே இச்சை என்று வடிவமைத்து
அதன் மீது குற்ற உணர்வை சுமைத்து பாவமும் பாவ மன்னிப்பை சுத்தி இருக்கிறதுமே கிறிஸ்தவம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பை வந்து காலகாலமா கிறிஸ்தவம் செஞ்சுது. அதனுடைய விளைவு வந்து ஒரு மனிதனை இந்த குற்ற உணர்வுக்குள்ளே தள்ளி அவன் வந்து எந்நேரமும் பாவ மன்னிப்புக்கு இயங்கக்கூடியவனாக மாற்றுவதில் அந்த தத்துவத்தினுடைய ரோல் வந்து ரொம்ப பெருசு. அப்ப அந்த பின்னணியை ரொம்ப அழகாக ஷேப் செஞ்சு அந்த அந்த சிறுவத்துக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாலியல் பிரச்சனை எப்படி உளவியல் பிரச்சனையா மாறுது அப்படின்ற புள்ளியை வந்து பிரான்சிஸ் கிருபா கண்ணியில தொட்டிருப்பாரு. வெறும் தானா நிலன்ற தற்பரத்துல அமலன் ஸ்டான்லி என்ன பண்ணிருப்பாருன்னா, ஒரு கிறிஸ்தவ பின்னணியிலேருந்து வளர்ந்திருந்தாலும் கிறிஸ்தவம் சார்ந்த எல்லா விதமான ஜபங்களையும் இல்லை எல்லா விதமான கல்ச்சரல் ப்ராக்டிசஸையும் தெரிஞ்சிருந்தாலும் அவர் காலகட்டத்துல வளரும் போது என்ன ஆகுதுன்னா பௌத்தத்தை நோக்கி போவார். அவர் பௌத்தத்தை நோக்கி போகும்போது அந்த நாவல் நமக்கு நேரடியா சொல்லாமல் சொல்லக்கூடிய குறிப்பு என்ன அப்படின்னா, கிறிஸ்தவத்தில் வந்து தனி மனிதன் அவனுக்கான தீர்வு கிடையாது. அதுல வந்து நானே வழி, அதாவது கிறிஸ்து தான் வழி, கிறிஸ்துவை பின்பற்றி போகணும், கிறிஸ்து வழியாக அவனுக்கு எல்லாம் கிடைக்கும். ஆனா பௌத்தத்துல வந்து நீயே வழி அப்படின்றது இருக்கு. அப்ப அவன் வந்து நீயே வழி அப்படின்றத சூஸ் பண்றாரு. இப்ப எனக்கான புள்ளியை வந்து நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அமலன் ஸ்டான்லி போன்றோர் நகராங்க. அப்ப நவீன கால புனைவுகள்ல வந்து ஒரு பெரிய உடைவு ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். குறிப்பா சிறுகதைகள்ல அப்படி எடுத்துக்கும் போது இன்னைக்கும் நிறைய கிறிஸ்தவ சிறுகதைகள் வெளிவருது. அதுல எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான மையச்சிக்கல் என்ன அப்படின்னா, பெரும்பாலும் பெயர்கள் கிறிஸ்தவ பெயர்களா இருந்துட்டா அது ஒரு கிறிஸ்தவ கதையாக அடையாளப்பட்டு விடுகிறது. கிறிஸ்தவ கதைகள்னு ஒரு தொகுப்பு வருது அப்படின்னா நிறைய கதைகள்ல பேர் கிறிஸ்தவ பேரா, உள்ளுக்குள்ள என்ன லைஃப் இருக்கு, கிறிஸ்தவம் சார்ந்து இல்ல கிறிஸ்துவ தத்துவம் என்று கூட வேணாம், கிறிஸ்துவ வாழ்க்கை சார்ந்து என்ன இருக்கு அப்படின்னா இருக்காது. அதுவும் குறிப்பா ஒரு ஆங்கிலோ இந்தியன் கதை, ஒரு சட்டைக்காரி வந்து விட்டால் அப்படின்னு 2 வரிகள் இருந்தா போதும் அதை கிறிஸ்துவ கதைன்னு ரொம்ப எளிமையா அடையாளப்படுத்திட்டு கடந்து போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. இப்ப அதெல்லாம் வந்து உடைத்து வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. குறிப்பா கிறிஸ்தவ சமுதாயத்துல பெண்கள் பத்தி அதிகம் எழுதப்படலை, வயது மூத்தோள்களை பத்தி எழுதப்படலை. இந்த பருவத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள், குறிப்பா வந்து பருவம் எய்தக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய இளைஞர்களுடைய பிரச்சனைகள்ல கிறிஸ்துவ சமூகம் அதை எப்படி பார்க்குது, திருச்சபையில அவங்களை எப்படி வழி நடத்துறாங்க, இந்த பிரச்சனைகள்லாம் எழுதப்படுறதில்லை. அப்புறம் மிக முக்கியமான சிக்கல் என்ன அப்படின்னா, ஒரு கிறிஸ்துவ குடும்பம் வந்து வாசிப்புக்கு எதிராக இருக்கிறத வந்து சமூகத்துல பார்க்க முடியுது. நீ பைபிளை தவிர வேற எதுவும் படிக்க தேவையில்ல, உன்னை வந்து கல்ச்சுரலா வந்து அதை வந்து உன்னை மாத்திரும், அரசியல் பேசக்கூடாது, அரசியல் உனக்கு தேவையில்லாத பாவத்துக்கு உன்னை இழுத்துட்டு போயிடும், எல்லாத்தையும் வந்து ஒரு பாவ கண்ணோட்டோட அட்ரஸ் பண்றது வந்து கிறிஸ்தவ பின்னணியா இருக்கு. அப்ப அந்த வாசிப்பு பெரிய தடையா இருக்கு. அந்த சபை இல்லது திருச்சபை ஒரு ஆலயம், இதுல போயிட்டு அந்த எல்லையோட நின்று வரக்கூடியதாக ஒரு சராசரி கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை வந்து அமைந்து போறது. அதே போல அந்த மொழி அம்சத்திலையுமே கூட ஒரு ஒரு நுட்பமான ஒரு சிக்கல் இருக்கு. இப்ப கத்தோலிக்க பின்னணி எடுத்துக்கொண்டோம் அப்படின்னா அவங்க பயன்படுத்தக்கூடிய வேதம் வந்து தூய தமிழ்ல இருக்கு. ஆனா அவங்களுடைய வாழ்க்கை முறையில பார்த்தோம் அப்படின்னா ஜாதிய பிடிப்பு வந்து ரொம்ப வேறா பதிஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். இதே நீங்க ஒரு ஒரு ப்ராட்டஸ்டன்ட் பிரிவு இல்லை ஒரு வெந்தகோஸ்து பிரிவுல வந்து அவ்வளவு தூய பின்னணி கொண்ட பைபிளை வந்து பயன்படுத்துறது இல்லை, அதை விரும்புறது இல்லை, பேசும்போது கூட அதை பெருசா அவங்க வந்து விரும்புறது இல்லை. ஆனா அவங்க கிட்ட சாதி ரீதியா சின்ன நெகிழ்வுகளை நம்ம பார்க்க முடியுது. மாற்று சமூகத்திலேருந்து திருமணம் செஞ்சுக்கிறதையும் கலப்பு திருமணங்களையும் பார்க்க முடியுது. அப்ப இந்த பிரச்சனை இருக்கு. நம்ம கலாச்சார ரீதியா ரொம்ப வேறா போகக்கூடியவங்க மொழியை வந்து இறுக்கமா பிடிக்கிறாங்களா அப்படின்றதையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இப்படியான சிக்கல்கள் கிறிஸ்தவ புனைவுகள்ல இருக்கு. இதை தாண்டி நம்பிக்கை அளிக்கக்கூடிய கதைகளை புனைவுகளை தொடர்ந்து தமிழ்ல வந்து நம்ம பார்த்துட்டே தான் இருக்கிறோம். இப்ப என்னன்னா வரலாற்று ரீதியான புனைவு, சமகால புனைவு, அதன் பிறகு இடைக்கால புனைவு இப்படின்றதான் நம்ம எடுத்துக்கிட்டாலும் கிறிஸ்தவத்துல பரவலா விரிச்சு வச்சு பேசக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட பிரதிகள் இல்லை. இப்ப குறிப்பா 16ஆம் நூற்றாண்டுக்கு பிற்பாடு இங்க வந்து டேனிஷ் ஃபோர்ட்லாம் வருது, தரங்கம்பாடியில வந்து கிறிஸ்தவம் இறங்குது. இந்த இந்த பரவல்கள்லாம் நிகழ்ந்த பிற்பாடும் கூட அதை பற்றின ஆவணப்படுத்துதலான ஒரு புனைவு இல்லை, ஒரு ஃபிக்ஷன் இல்லை. சமீபத்துல மயிலன்ஜி சின்னப்பன் வந்து நீ சேவின் வேர்க்கனி அப்படின்னு ஒரு குறுநாவல் எழுதியிருந்தாரு. அது இந்த பின்னணி டேனிஷ் ஃபோர்ட்டினுடைய அமைப்பு, அந்த பின்னணி, அந்த காலத்துல இந்த ஊருக்கு வந்தவங்க அப்படின்றத வச்சு எழுதியிருந்தாலுமே கூட அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் டோன்ல இருக்கு. இப்ப தூயன் வந்து கத்தீட்ரல் அப்படின்னு ஒன்று எழுதியிருந்தாரு. அது வந்து தூயன் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஒரு சிறுகதை ஆசிரியர். ஆனாலும் அந்த நாவலுக்குள்ள பெருசா போக முடியல, அதுல நிறைய சிக்கல் இருக்கு. இப்ப ஜெயமோகன் வந்து ரப்பர் எழுதினார், அவருடைய முதல் நாவல். அந்த ஒரு முதல் நாவல நீங்க எடுத்து வாசிச்சீங்க அப்படின்னா, ஒரு கிறிஸ்தவர் எடுத்து வாசிச்சார்னா இவருக்கு என்ன போதகருக்கும் பாஸ்டருக்குமே கூட வித்தியாசம் தெரியல, ஒரு பாதிரியாருக்கும் பாஸ்டருக்கும் வித்தியாசம் தெரியல அப்படின்றது எளிமையா பிடிச்சிடலாம். அப்ப அவ்வளவு கலாச்சார வேறுபாடுகள் சிக்கல்கள் வந்து
இந்த பிரதிகள் எல்லாம் இருக்கு. இப்ப இதெல்லாம் ஒப்பு நோக்கி எடுத்து சீர்தூக்கி ஒரு சரியான கிறிஸ்தவ எழுத்து இல்ல ஒரு கிறிஸ்தவ பிரதி அப்படின்றது கிறிஸ்தவர்கள்ட்ட இருந்து முதல்ல வரணும். அப்ப கிறிஸ்தவர்கள் நிறைய எழுதுறதையும் ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். தமிழகத்துல பெரும்பாலும் ஒரு கிறிஸ்தவம் குறித்தான ஒரு மித்து என்பது பெருசா உண்டு. இப்போ ஒரு தொடங்கும் பொழுதே நவீனத்தை அவர்கள் கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி, நவீனம் என்றால் என்ன என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. நவீனம் என்பது இங்க இருக்கக்கூடிய கலாச்சாரத்தில் அல்லது இங்க இருக்கக்கூடிய பண்பாட்டில் நாம் வேறு ஒன்றை மாற்றுவது தான் நவீனம். ஆனா கிறித்துவம் வேறு ஒரு பண்பாட்டை இங்க கொடுத்ததா என்றால் இல்லை. அல்லது கிறித்துவம் அவர்களுடைய பண்பாட்டை இங்கு வந்து நிலைநிறுத்தியதா என்றால் அதுவும் இல்லை. கிறித்துவம் தமிழகத்தில் 16ஆம் நூற்றாண்டில் அல்லது வந்து தாமஸிலிருந்தே நம்ம தொடங்கணும் என்றால் தாமஸிலிருந்தே ராயப்பரிலிருந்தே இங்கே வந்து கிறித்துவத்துக்கான வரலாறு என்பது செழிப்பமாகவே இருக்கிறது. சிரியன் கிறிஸ்தவர்கள் ஒரு பெரிய செழிப்பமான பகுதியை அவர்கள் வந்து வாழ்ந்துவிட்டு இன்றும் இருக்கிறார்கள். தொடக்கத்திலிருந்தே அவங்க சிரியன் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். சிரியன் கிறிஸ்தவர்களை மிக மோசமாக படுகொலை செய்தது போர்ச்சுகீசியர்கள் தான். அது வந்து ஒரு வரலாற்றினுடைய பெரிய ஒரு பிழை அது. ஆனால் வந்து தமிழகத்தில் குறிப்பாக தென் தமிழகத்தில் மொத்தம் 2 மிஷன் வந்து ரோமன் கத்தோலிக்கில் உருவாக்கப்பட்டுச்சு. ஒன்று வந்து கர்நாடிக் மிஷன். கர்நாடிக் மிஷன் வந்து தெலுங்கு பகுதிகளில் கன்னட பகுதிகளில் வேலை செய்வதற்காக உருவாக்கப்பட்டது. இன்னொன்று மதுரை மிஷன். மதுரை மிஷனுடைய இப்போ அவர்கள் வந்து தமிழக இந்திய மரபின்படி நாம் கிறித்துவத்தை போதிப்பது என்பதுதான் அவர்களுடைய முதல் வேலையாக இருந்தது. அதுக்கு அவங்க எங்கே எடுத்துக்கிட்டாங்கன்னா, சீனாவில் சேசபை பாதிரியார் சீனாவில் இருக்கக்கூடிய கலாச்சாரத்தோடு ஒட்டிய ஒரு கிறித்துவத்தை போதிப்பது என்ற ஒரு மாடலை அவர் அங்கே கொடுக்கும் பொழுது அதே மாடலை ராபர்ட் ஏ நோபல் இங்கே எடுக்கிறார். துரதிருஷ்டவசமாக இங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், இங்கு இந்திய மரபு என்பது பிராமண மரபாகவே அவர்களுக்கு கண்ணுக்கு படுகிறது. அவர்கள் பிராமணர்களிடமிருந்து தான் தன்னுடைய கிறித்துவத்தை தொடங்குகிறார்கள். ஆனால் ராபர்ட் ஏ நோபலுக்கு இன்னொரு அனுபவம் ஒன்று கிடைக்கிது. அவர் கரூருக்கு வந்து செல்லும் பொழுது கரூரில் வந்து ஒரு பறையர் மறைஞானி ஒருவர் வந்து சந்திக்கிறார். அந்த பறையர் மறைஞானிக்கு வந்து 2000 ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க. 2000 ஃபாலோவர்ஸும் உள்ள மறைஞானியும் இவரும் விவாதம் புரிந்து 1 மாத காலமாக கிறித்துவம் குறித்தான விவாதத்தில் ஈடுபட்டு இவர்களுடைய பைபிளை அவர் படித்து, ஏட்டில் எழுதப்பட்ட பைபிளை அவர் படித்து அதற்கு பின்னர் அவர் கிறிஸ்தவராக மதம் மாறுகிறார். இப்போ ஒரு இடம் என்னன்னு சொன்னால், இங்கு கிறித்துவம் என்பது ஒரு அறிவு மரபோடு உரையாடல் செய்கிறது. அது அறிவு மரபு 2 வகையாக இருக்கிறது. ஒரு வகை என்பது பிராமணர்களோடு ஒன்று உரையாடல் செய்கிறது, இன்னொன்று பறையர்களோடு உரையாடல் செய்கிறது. பின் எவ்வாறு அவர்கள் பறையர்களை வந்து தீண்டத்தகவர்களாக பார்த்தினார்கள், பறையர்களோடு கிறிஸ்தவத்தை போதிக்கக்கூடாது என்று அவர்கள் எவ்வாறு முடிவெடுத்தார்கள், அது ஒரு பெரிய ஒரு மில்லியன் இது கொஸ்டின். இப்போ இது ராபர்ட் ஏ நோபலி இந்த வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அது மிகப்பெரிய விவாதத்தை ரோமன் கத்தோலிக்கில் ஏற்படுது. அவருடைய போப் என்ன சொல்கிறான்னு சொன்னால், கிறிஸ்தவர்களில் கோவிலில் இது ஞானஸ்நானத்தில் கல்லறையில் பேதம் என்பது காட்டக்கூடாது, சாதி என்பதை கிறிஸ்தவத்தில் நாம் அனுமதிக்கக்கூடாது என்று 18ஆம் நூற்றாண்டு இந்த போப் வந்து கட்டளை இடுகிறார். துரதிருஷ்டவசமாக ஒரு 30 ஆண்டுகள் கழித்து அதே போப்பினுடைய இன்னொரு வருகிறது, ஒரு சட்டத்தொகுப்பு வருகிறது. தமிழகத்தில் அல்லது இந்தியாவில் நாம் 2 வகையான பிரிவுகளை ஏற்றுக்கொள்ளலாம் என்று வருகிறது. அதிலிருந்து தான் திருப்பி அவர்களுடைய வீழ்ச்சி என்பது இங்கு தொடங்குகிறது. அவர்கள் சாதியை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது தலித் கிறிஸ்தவர்களுக்கு என்று தனியான இடம், சாதி கிறிஸ்தவர்களுக்கு என்று தனியான இடம். அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்றால், தமிழகத்தில் சாதி கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை கம்மி, தலித் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கை அதிகம். அது ரோமன் கத்தோலிக்கிலையும் புரொட்டஸ்டன்ட்லையும். இப்போ இதனுடைய இன்னொரு துயரம் என்னன்னு சொன்னால், மீண்டும் வந்து சீர்திருத்த கிறிஸ்தவத்துக்கு வருகிறது. சீர்திருத்த கிறிஸ்தவத்துடைய வரலாறு என்பது அடிமைகளோடு தொடர்பு கொண்டது. அடிமை வணிகத்தை அதற்காக ரோமன் கத்தோலிக் தொடங்கலன்னு சொல்லலை. அடிமை வணிகம் வந்து இது போர்ச்சுகலும் தொடங்கினது. ஆனால் முதலாக அடிமை வணிகத்தால் லாபத்தை அதிகமாக ஈட்டியது டேனிஷ் கோட்டை தான். டேனிஷ் கோட்டைக்குள் இருப்பவர்கள் யாரையும் கிறிஸ்தவர்களை உள்ளே அனுமதிக்கவில்லை. அப்போ கிறிஸ்தவர்களை உள்ளே அனுமதிக்காமல் அவர்கள் வந்து ஒரு அடிமை வணிகத்தை, அதனால தான் கிறிஸ்தவர்கள் மீதான ஒரு
பெரிய அளவு குற்றச்சாட்டு என்பது இது நகர்ப்புறத்தில், அதாவது கடலோடிக்கு வெளியே இருக்கக்கூடியவர்களோட குற்றச்சாட்டு உண்டு. அவர்கள் ஆட்களை பிடித்து கொண்டு வெளிநாட்டில் போய் விற்று விடுவாங்கன்னு சொல்லி. மதுரையில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் நைட் நேரத்தில் நீங்கள் வந்து அப்போ நாங்கள் படிக்க வரும்போது நைட் நேரத்தில் வெளில வரக்கூடாது, கூட்டு போய் மீனாட்சி மிஷனில் உங்களுக்கு கிட்னி எடுத்து போடுவாம்பாங்க. அப்படின்னா அங்கே எடுத்ததாக என்றுதான் அர்த்தம் அது. அதே மாதிரி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பும் பொழுது இது கிறிஸ்தவ பள்ளிக்கு அனுப்பாதீங்க, அவங்க பிள்ளைகளை வந்து நாடு கடத்தி வித்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பழமை இருந்ததாக கால்டுவெல்லி எழுதுகிறார். அது இதில் நம்ம இது நாசிரியத்தில் வந்து சவேரியாரா நாசிரியர் இதே ஒரு ஜி போப்போடைய ஒரு இதுக்கு வந்து கல்லூரிக்கு வந்து மாணவர்களை அனுப்பும் பொழுது இந்த பிரச்சனையை மிக நேரடியாகவே கால்டுவெல் அனுபவிச்சதாக அவர் எழுதுகிறார். இப்போ என்னன்னா டேனிஷ் கோர்ட்டுக்கு வந்து இவர் வர்றார். முதலாக வந்து 1704 வந்து இது சீகன்பால்க் வருகிறார். சீகன்பால்க் அங்கே இருக்கக்கூடிய அவருக்கு ஆசிரியராக இருக்கக்கூடியவர் இது முதலியார் சாதியை சேர்ந்தவர், ஒரு 70 வயது மதிக்கத்தக்கவர். 70 வயது மதிக்கத்தக்கவரிடமிருந்து படித்ததுக்கு அப்புறம் தான் அவர் தமிழில் நன்றாக எழுதவும் படிக்கவும் கற்றுக்கொண்டார். இப்போ அவருடைய மகன் ஆரோனை வந்து அவர் வந்து மதமாற்றம் செய்யும் பொழுது இவர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறார். பிராமணர்களோட உரையாடல் செய்கிறார். அவர் சமஸ்கிருதம் படித்துக்கிறார், பிராமணர் உரையாடல் செய்கிறார். ஆனால் பிராமணர்கள் கிறிஸ்தவத்துக்கு அதற்கு தயாராக இல்லை. இப்போ அங்கே ஒரு சூழல் நிலவுகிறது. அங்கு வந்து அந்த கோட்டை கட்டி அவர்கள் வாழ்கிறார்கள். கோட்டை கட்டி வாழக்கூடிய இடத்துல ஒரு போர்ச்சுகீஸ் குடியிருப்பு இருக்குது. அந்த போர்ச்சுகீஸ் குடியிருப்பு யார் என்று சொன்னால் அங்கே வந்து பறையர்கள், அடிமை பறையர்கள் என்று எழுதுகிறார்கள். அந்த அடிமை பறையர்கள் அந்த போர்ச்சுகீஸ் குடியிருப்பில் வந்து அவர்களுக்கு வீட்டு வேலை செய்யக்கூடிய குழந்தைகள் அங்கு இருக்கிறார். அப்போ முதலில் தொடங்கப்பட்ட சபை என்பது என்னன்னா போர்ச்சுகீஸ் அடிமை பறையர்கள் சபை. அங்கு ஒரு 5 பேர் வந்து இதாக மாறுறாங்க, நம்ம இது கன்வர்ஷன் பண்ணுறாங்க ரோமன் காத்தலிக்லேருந்து புரொட்டஸ்டன்ட்டுக்கு. அதில் ஒருவர் ராஜநாயக்கனை ஏறக்குறைய பாலசுப்ரமணியம் தனது நூலில் எழுதியிருக்கிறார். ராஜநாயக நாயக்கன், இது ரீல் நாயக்கன் என்று தரங்கை மிஷினில் எழுதுகிறாங்க. யார் அந்த ராஜநாயக்கன்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர். இவர் ஜெயசனன் எழுதுகிறார். அவர் வந்து இவர்கிட்ட நம்ம தஞ்சாவூர் அரசனிடம் படைத்தளபதியாக இருந்ததாகவும், அவர் வந்து ரோமன் கத்தோலிக்கை சேர்ந்தவராகவும், அவர் ஒரு பிச்சைக்காரனிடம் இருக்கக்கூடிய பைபிளை வாங்கி படித்து அதற்கப்புறம் தரங்கை மிஷனுக்கு போய் மதம் மாறினாலும் அவர் எழுதுகிறார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக அவரே குறிப்பிட்டிருக்கக்கூடிய புத்தகத்தில் என்ன போட்டிருக்குன்னு சொன்னால் 5 பேர் மதமாற்றம் வச்சுறாங்க, அந்த 5 பேரில் இவர் ஒருத்தர் எழுதுறாங்க. அந்த 5 பேர் இவர் யாருன்னு சொன்னால் இவர் வந்து ஒரு 70 ஆண்டு காலம் வாழ்கிறார். இவர் தான் முதல் கிறிஸ்தவர். முதல் கிறிஸ்தவர்களுக்கு அங்கே வந்து சுதேச சாமியார் இது வரும் பொழுது இவருக்கு தரவில்லை, இவர் பறையர் என்பதால் தரவில்லை. முதல் சுதேச இது சாமியாராக கொடுக்கப்படுவது ஒரு வெள்ளாளருக்கு அவர்கள் கொடுக்கிறார்கள். இங்கிருந்து தான் கிளாரிண்டாவுடைய வரலாறு என்பது தொடங்குகிறது. கிளாரிண்டாவினுடைய இடம் வந்து முதல்ல பேர் கோகலட்சுமி, கோகியினுடைய வரலாறு தொடங்கி கோகி இங்கிருந்து நேரடியாக திருநெல்வேலி செல்கிறார். கிறித்துவம் இங்கிருந்து திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது. திருநெல்வேலிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது அங்கே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால் அப்பொழுது இருந்த வழக்கு சட்டத்தின்படி ஒரு இது வசதியானவர்கள் ஒரு கிராமத்தை விலை கொடுத்து வாங்கி விடலாம், அந்த கிராமத்தினுடைய ஒட்டுமொத்த அரசுக்கு அவர்கள் கட்டி விடலாம். கட்டினதுக்கு பின்னாடி அங்கே எவ்வளோ நாளும் அவங்க வந்து மக்களை பிழிந்து எடுக்கலாம், வரியை வாங்கிக்கலாம். கிளாரிண்டாவும் அங்கே வந்து ஒரு இது நிலத்தை வாங்குகிறார். தேரி விளை என்ற ஒரு ஊரை விலைக்கு வாங்குகிறார். தேரி விளை ஊரில் மொத்தம் 25 பேரை வந்து அவர் மதமாற்றம் நடக்கிறது. 25 பேர் மதமாற்றம் நடந்த பொழுது டேவிட் பாய்க்கினான் அதை தான் முதல் மதமாற்றம் என்று எழுதுகிறார். அது கிறிஸ்தவத்துக்கு திருநெல்வேலிக்கு கிறிஸ்தவம் வந்த வரலாறு நூலில் அவர் என்ன சொல்றாருன்னா 9 நாடார்களை மட்டும் சாணார்களை மட்டும் அவர் வந்து குறிப்பிடுகிறார். ஆனால் அதிர்ஷ்டவசமாக உள்ள குறிப்புகள் என்ன கூறுகிறது என்றால் 25 பேர் மதமாற்றம் செய்யப்பட்டார்கள், 16 பேர் அதில் வந்து பறையர்கள் என்று சொல்லி. அப்போ முதல் கிறிஸ்தவர் என்ற வார்த்தை நீங்கள் வந்து புரொட்டஸ்டன்ட்ல எடுத்துக்கிட்டாலும் அங்கே பறையர்கள் தான் தொடங்குகிறது. சரி, இரேனியஸுடைய காலகட்டத்தில் இது இவருடைய காலகட்டத்திலே கிளாரிண்டாவுடைய காலகட்டத்திலே அது ஒரு கதமமான கிறிஸ்தவ குடும்பமாக இருக்கும். அந்த அந்த சபை அந்த அந்த புரொட்டஸ்டன்ட் சபை ஒரு கதமமான இருக்கும். அங்கே வந்து ராயப்பன் ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து படிக்க தெரியாது, பள்ளர் சாதியை சேர்ந்தவர், மிகச்சிறந்த கவிஞர், 96 வயது வரை வாழ்ந்தவர் அவர். ஆனால் புரொட்டஸ்டன்ட்லேருந்து போகிறார். இன்னொரு புரதைவனார் சாதியிலிருந்து ஒருவர் இருக்கிறார், அவரும் ரோமன் காத்தலிக்கிலிருந்து புரொட்டஸ்டன்ட் செல்கிறார். ஒரு ராயப்பன் மறவர் சாதியை சேர்ந்தவர் இருக்கிறார். அங்கே ஒரு பணிக்கர் சாதியை சேர்ந்தவர் இருக்கிறாங்க. அங்கே ஒரு சாம்பான் ஒரு ஒரு வலங்கைமான் என்ற ஒருத்தர் இருக்கிறார். 2 பிராமண பெண்கள், ஒன்று கோகி, இன்னொரு பிராமண பெண்ணுடைய இது கிளாரிண்டா, இன்னொரு
வெள்ளைக்காரனால் ஏமாற்றப்பட்டு குழந்தைகளோடு இது கை குழந்தையோடு அனாதையாக இருந்த ஒரு பிராமண பெண் பேர் தெரியவில்லை, ராணி என்று அவர்கள் வைத்துக் கொள்கிறார்கள். அந்த பெண் அப்போ 2 பிராமண பெண், இது விதவையான 2 பிராமண பெண், ஒரு பள்ளர், ஒரு பறையர், ஒரு மறவர், ஒரு பணிக்கர் என்பதான ஒரு ஒரு இது புரதைவனார் என்பதான ஒரு கதம்பமான ஒரு ஒரு சூழலை கிளாரிண்டா உருவாக்குகிறார். ஒரு பள்ளி உருவாக்குறார். அந்த பள்ளியில் அவர் சாதி பார்ப்பதில்லை. ஆனா பின்னாடி வந்த வரலாறு என்ன இருக்குன்னு சொன்னா, பள்ளியில் சாதி பார்க்கப்படுகிறது. இது இவர் இறைனியஸ் வருகிறார். உண்மையிலே இறைனியஸை வந்து அவர்கள் வந்து கால்டுவெல், என்னுடைய வாசிப்பின்படி கால்டுவெல்லை விட மிகச்சிறந்த மனிதர் வந்து இறைனியஸ் தான். மிகச்சிறந்த அறிவாளியும் கூட அவர். கால்டுவெல் வந்து இறுதியாக அதுக்கான நேரம் இருக்காதுன்றங்க. இறுதியாக அவர் வந்து இது சாதி கிறிஸ்தவர்களிடம் தஞ்சமடைவார். ஆனால் இறைனியஸ் அப்படியெல்லாம் தஞ்சமடையவில்லை. அவர் வந்து மிகச்சிறந்த ஒரு வேலையை அங்கே வந்து செய்தார். எங்கு அவர் தான் மொத்தம் 25-30 ஊர்களை உருவாக்குகிறார். அந்த 25-30 ஊர்களையும் சாணார்கள், பறையர்கள் வந்து அவர் அந்த ஊரை கொடுக்குறார். பெரும்பாலான ஊர்கள் சாணார்கள் கொடுத்தாங்க. மறவர்கள் அவர்களை மிக மோசமாக இது தாக்குதல் நடத்துகிறார்கள். தாக்குதலிருந்து காப்பாற்றுவதற்காக ஒரு புதிய ஊர்களை கொடுக்கிறார். 1. 2வது, அவர் வந்து ஒரு பள்ளியை, ஏற்கனவே ஒரு செமினரி நடந்து வந்த செமினரியில் வெள்ளாளர்கள், அது சாணார்கள், எந்த சாணார் கிறிஸ்தவர்கள் யாரும் கிடையாது, அல்லது வெள்ளாளர் தவிர வேறு யாரும் கிடையாது அங்கு. உடனே என்ன செய்கிறாருன்னு சொன்னால், இது இப்படி வந்து இது ஒரு செமினரி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, இங்கே அனைவரும் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும் சொல்லி, அங்கே அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், நாடார் இது மாணவர்களை சேர்க்கிறார். நாடார் மாணவர்களை சேர்க்கும் பொழுது துரதிருஷ்டவசமாக என்ன நடக்குன்னு சொன்னால், வெள்ளாளர்கள் படிக்க வர மாட்டோம் என்று வெள்ளாளர் மாணவர்கள் வெளியே இருக்கிறார். வெளியேறினார். என்ன சார், செமினரி இழுத்து பூட்டிட்டார். உங்கள் எவனுக்கும் நான் பாடம் சொல்லி தர மாட்டேன்ட்டார். உங்களுக்கு யாருக்கும் நான் வந்து இந்த கல்லூரியை வைக்க மாட்டேன்ட்டார். ஒரு வருடம் கழித்து அவர் கல்லூரி உருவாக்குறார். அந்த கல்லூரி உருவாக்கும் போது அது விரிவாக்கப்படுகிறது. விரிவாக்கப்பட்ட அந்த கல்லூரியில் அவர் வந்து தமிழ், இங்கிலீஷ், லத்தீன், கிரேக்கம், இது பிரெஞ்சு, ஆங்கில டிரான்ஸ்லேஷன், அதாவது இது ஆங்கில டிரான்ஸ்லேஷன், கணிதம், தமிழ் கணிதம், இவை அனைத்தும் எனக்கு ஆச்சரியம். ஒரு செமினரியில் இவ்வளவு பெரிய லாங்குவேஜ் கொடுக்குறாங்க. இப்போ கேள்வி, இது டிராட்டன் என்ன சொல்கிறான்னு சொன்னால், அந்த பகுதியை ஆய்வு செய்த என்ன செய்கிறாருன்னா, இங்கே வந்து பிராமணர்களிட வெள்ளாளர்கள் அதிகமான அரசு ஊழியத்துக்கு போயிருக்கிறார்கள் எழுதுறாரு. அப்போ கேள்வி என்னன்னா, இவர் 25 ஊர்களை உருவாக்கியவர், 50 பள்ளிகளை உருவாக்கியவர், இத்தனை மொழிகளை உருவாக்கிய கிறிஸ்தவர்கள் ஏன் வந்து அங்கே செல்லவில்லை, வேலைக்கு போகலை அப்படின்னு கேட்டால், வெள்ளைக்கார கவர்மெண்ட் என்ன போட்டிருக்கான்னு சொன்னால், சுதேச கிறிஸ்தவர்கள், அவங்களுக்கு கோட், அவங்க வந்து பறையர் கிறிஸ்தவர்களாக தான் இருக்க வேண்டும், அல்லது தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவர்களாக தான் இருக்கணுங்கிறதுனால அவர்களுக்கு அரசியல் வேலை கிடையாது என்று எழுதி வச்சிருக்காங்க, சட்டம் போட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த சட்டத்தை வந்து நீக்கணும்னு சொல்லி இவர் வந்து லண்டனுக்கு கடிதம் எழுதுறாரு. அவர் காலகட்டத்தில் அந்த சட்டம் திருப்பி 1833 அந்த சட்டம் நீக்கப்பட்டு விட்டது. அதுக்கப்புறம் சூழல் வேறு வகையாக மாறிவிட்டது. ஏற்கனவே அங்கே இது இருக்கக்கூடிய பதவிகள் நிரப்பப்பட்டு அந்த பதவியில் வெளியேறுவதற்குள் மீண்டும் மீண்டுமான அரசியல் சூழல் மாறி இருக்கும். இப்போ அவர் என்ன செய்கிறார், ஒரு பெண்களுக்கான ஒரு கல்லூரியை உருவாக்குறார். அது உண்டு உறைவிட கல்லூரி, இந்தியாவில் உருவாக்கப்பட்ட 2வது கல்லூரி அது. அந்த கல்லூரியில் 25 பெண்கள் படிக்கிறார்கள். 25 பெண்களில் 16 பேர் பறையர் பெண்கள், ஒரு வெள்ளாளர் பெண், 4 சாணார் பெண்க. இப்போ என்ன அங்கே நடக்குதுன்னு சொன்னால், அங்கு சாதி பேதம் பார்ப்பதில்லை. அவர்கள் அனைவரும் ஒரே வீட்டில் தங்கியிருந்தார்கள். தொடக்கத்திலேயே சாதி பேதம் பார்க்காத ஒரு கல்லூரி என்பது அங்கு உருவாக்கப்படுகிறது. இப்போ வரலாற்றினுடைய பகுதிகள் எதுவாக இருக்குன்னு சொன்னால், கிறிஸ்தவத்தினுடைய பகுதிகள். நான் அதுக்கப்புறம் வந்து அவர் பீரியடில், அது கால்டுவெல் பீரியடில் ஒரு சுதேச சபை ஒன்று உருவாக்கப்படுகிறது. அந்த சபையின் பேர் வந்து இந்து தமிழ் சபை. கால்டுவெல்லை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட சபை அல்ல. அது வந்து நாசரேத்தை சேர்ந்த நாசரேத் சாமியாரை எதிர்க்க உருவாக்கப்பட்ட சபை. கால்டுவெல்லோட ஹிஸ்டரி ஆஃப் சானாஸ் நூலை வந்து தங்களுடைய போராட்டத்திற்கு கையில் எடுத்துக்கொண்டது. கையில் எடுத்துக்கொண்டு அவர்களால் படிக்கப்பட்டவர்கள், அதாவது சாணார்களால், அது அதற்கு முன்னர் 19ஆம் நூற்றாண்டுடைய தொடக்கத்தில் வெள்ளாளர்கள் வந்து இவர்களுக்கு வந்து வெள்ளையர்களுக்கு வந்து ஒரு மனு கொடுக்குறாங்க. நாடான் என்ற பெயரை வந்து சாணார்கள் வைக்கக்கூடாது என்று சொல்லி, பாண்டியர் என்ற பெயர் எங்களுக்குத்தான் தர வேண்டும் என்று சொல்லி இன்னொரு தீர்மானம் ஒன்று போடுகிறார்கள். நாடார்கள் தமிழ் கிராமத்திற்குள் நுழையக்கூடாதுன்னு சொல்லி. அவ்வளவு நெருக்கடி இருந்த இந்த சமூகத்தினுடைய உடைப்பை கிறித்துவம் என்பது கொடுக்கும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க படித்து கொண்டு நாடார்கள் தங்களை சத்திரியர்கள் என்று கூற ஆரம்பிக்கிறார்கள். எப்ப 1850லேயே. அப்ப 1850 உருவாக்கப்பட்ட அந்த சபையை தமிழில் உருவான முதல் சுதேச சபை என்று கூறுகிறார்கள். ஆனால் அதல்ல வரலாறு.
தமிழில் உருவான முதல் சுதேச சபை வத்தராயிருப்பு புதுப்பட்டிக்கு பக்கத்தில் கிறிஸ்டியான்பேட்டை என்ற கிராமம் உருவாக்கப்பட்டது. அந்த கிறிஸ்டியான்பேட்டை உருவாக்கியவர் ஜான் கிறிஸ்டின் அரளப்பன். ஜான் கிறிஸ்டின் அரளப்பன் திருநெல்வேலியைச் சேர்ந்தவர். திருநெல்வேலியினுடைய உக்கரங்கோட்டையைச் சேர்ந்தவர். உக்கரங்கோட்டைக்கு அவர்கள் எவ்வாறு வருகிறார்கள்? 2 வகையான கதை சொல்லப்படுகிறது. ஒன்று வந்து இது ஆற்காடு பகுதியிலிருந்து திருச்செந்தூருக்கு வந்த பறையர்கள் அவர்களுடைய பாதை மாறிவிட்டதனுடைய காரணத்தால் அங்கேயே தங்கி அவர்கள் அங்கிருந்து ரோமன் கத்தலிக்காக மாறி அங்கிருந்து அவர்கள் உக்கரங்கோட்டை சென்றார்கள் என்று ஒரு வரலாறு கூறுகிறது. இன்னொரு வரலாறு ராயப்பன் அரளப்பன் என்ற புகழ்பெற்ற ஒரு மித்து அங்கே இருக்குது. அந்த ராயப்பன் அரளப்பன் என்பது தஞ்சாவூரில் இருந்ததாகவும் அவர்கள் வந்து கிளாரிண்டா வழியாக திருநெல்வேலி வந்ததாகவும், ஏன்னா அவங்க கிளாரிண்டாவோட சர்ச்சை தான் இப்பயும் பயன்படுத்துகிறாங்க. இப்போ பயன்படுத்தலாம், முன்னாடி அவர்கள் 19ஆம் நூற்றாண்டில் அவர்கள் கிளாரிண்டா சர்ச்சை தான் பயன்படுத்தினாங்க. அதில் வரக்கூடிய இந்த ராயப்பன் ஒருத்தர் இருக்கார்ல, நான் முதல்ல சொன்ன ராயப்பன் ஒரு கவிஞர், அவர் வந்து கிளாரிண்டாவுக்கு மிக நெருக்கமானவர். அதனால் அந்த குழப்பத்தில் இப்படி சொல்கிறாங்க. ரைட், எந்த குழப்பமாக இருந்தாலும் அவர் முதலாக சுதேச சர்ச்சை அவர் உருவாக்குறார். 1830 அவர் வந்து தங்களுடைய அவர் வந்து ரேனியஸுடைய மாணவர். அவர் உக்கரங்கோட்டையிலிருந்தோ அல்லது திருநெல்வேலி பகுதியிலிருந்தோ ஒரு 5 பேரை கூட்டிக் கொண்டு, எல்லாரும் தின்னத்தகாதவர்கள் தான், 5 பேரை கூட்டிக் கொண்டு நேர அங்கு அவர் ஏன் வந்து கிறிஸ்டியான்பேட்டையை இங்கிருந்து நிறுவினார் என்பதற்கான ஆதாரம் கிடைக்கவில்லை. ஆனால் இங்கே வருகிறாங்க. வந்து வெள்ளைக்காரியிடம் அந்த இடத்தை கொடுத்து விட்டு, ஏற்கனவே காசு கொடுத்து நிலம் வாங்கலாம். அப்பொழுது காசு கொடுத்து நிலம் வாங்குற அந்த இடத்தை அவங்க பயன்படுத்தி கொண்டு வாங்கி ஒரு பள்ளி ஆரம்பிக்கிறார், ஒரு சர்ச்சை உருவாக்குகிறார், ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறார். நாகர்கோவிலுக்கு போய் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. இப்போ பிரிண்டிங் ப்ரெஸ் வைக்கிறாரு. இங்கே இருக்க படிக்க பிள்ளைகளுக்கு தமிழ், இங்கிலீஷ், கணக்கு 3 கொடுக்கப்படுகிறது. அந்த சபையினுடைய முதல் தீர்மானமே இங்கே சாதி பார்க்கக்கூடாது. 2வது மது குடிக்கக்கூடாது. 3வது வந்து இது பெண்களை வந்து அடிமையாக வைக்கக்கூடாது. பெண்களுக்கும் கல்வி கொடுக்கப்படும். இங்கே படிக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை சிறுவிழுத்தூர் அப்பொழுது உருவாக்கப்பட்ட சிஎம்எஸ் ஆங்கிலோ வெர்னாக்குலர் ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. இவங்க தீண்டத்தகாதவர்கள் என்பதனால் அவர்களுக்கு தனி வீடு கொடுத்து அங்கே படிக்க வைக்கிறாங்க. மற்ற ஆட்களோடு சேர விடலை. அது வந்து போர்டிங் ஸ்கூல். இவங்களுக்கு தனி வீடு கொடுத்து இங்கேருந்து கொடுக்க வைக்கிறாங்க. இப்போ இதில் என்ன அர்த்தம்னு சொன்னால், 1840 உருவாக்கப்பட்ட ஒரு வரலாற்றில் உருவாக்கப்பட்ட ஒரு தீண்டத்தகாதவர் யாராவது இருக்கலாம். அது உருவாக்கப்பட்ட ஒரு இடத்த மாற்றி கிறிஸ்தவ வரலாறு என்ன எழுதுன்னு சொன்னால், இவர் கால்டுவெல்லை எதிர்த்து வேலை செய்தவர் தான் இது தமிழில் உருவான முதல் இது சபை, அதாவது சுதேச சபை எழுதுறாங்க. ஆனால் வரலாற்றில் அப்படிலாம் வந்து ஜான் கிறிஸ்டின் அரளப்பனை வந்து ரோமன் இது புரொட்டஸ்டன்ட் கிறிஸ்டி கைவிட்டு விடவில்லை. ஆண்டனி நோவிஸ் வந்து தன்னுடைய இது சுயசரிதை எழுதும்போது ஏற்கனவே 300 பக்கத்துக்கு அவரை பற்றி எழுதியிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக அவர் ஆங்கிலத்துக்கு கொண்டு செல்லப்பட்டார். 1870 அவர் ஆங்கிலத்துக்கு போயிட்டார். ஆனால் என்னன்னா, அவருடைய அப்பா யாரு, அவங்க அம்மா யாரு, அவருக்கு கூட பிறந்தவங்க எத்தனை பேர், அவர் எங்கே இது அவருடைய முழு வரலாறு என்பது குறித்து எதுவும் தெரியாது. 1850 1863 இறக்கும் வரைக்குமான அந்த 13 ஆண்டுகளில் இருந்த அந்த இது அவருடைய டைரியை மட்டும் அவர் வந்து எழுதி வச்சிருக்காரு. ஒரு 300 பக்கத்தில் எழுதி வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அவரை பற்றிய தனி ஒரு புத்தகமே 1932 வந்து ஒரு புத்தகம் வந்திருக்கு. ஜான் கிறிஸ்டின் அரளப்பன், அந்த டைரிஸ் ஆன் ஜான் கிறிஸ்டின் அரளப்பன் சொல்லி ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. இந்த வரலாறு என்பது என்ன சொல்லணும்னா, திருநெல்வேலி பகுதியில் அல்லது வந்து ரோமன் கத்தலிக்கையோ அல்லது வந்து புரொட்டஸ்டண்டோ 2க்குமான இலக்கு மக்கள் வந்து தீண்டத்தகாதவர்கள் தான். ஆனால் 2 பேர் மீதும் சாதியை கிறித்துவம் சுமத்தியது. நான் சொல்வது சுதேச கிறிஸ்தவம் அல்ல, ஐரோப்பிய கிறிஸ்தவம் இவர்கள் மீது சாதியை சுமத்தியது. நன்றி. அதே போல இந்த 17ஆம் 18ஆம் நூற்றாண்டுகளில் மாறி மாறி பிள்ளைமார் பிரிவை சேர்ந்தவர்கள், இங்கிட்டு சைவ பிள்ளைமார்களாக இருக்காலும் சரி, இந்த கிறிஸ்தவர்களாக இருக்காலும் சரி, கண்டனம் அப்படின்னு மாறி மாறி கிறிஸ்தவத்துக்கும் சைவத்துக்குமான இந்த சண்டை போயிட்டே இருந்துச்சு. அதே போல சீவை தாமோதரனுடைய மகனே வந்து கிறிஸ்தவ சமயத்தை ஏற்றுக்கிட்டு அந்த பங்களிப்புகள்லாம் செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பின்னணியில வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகம் அல்லது இல்லை இடைநிலை சாதியை சேர்ந்தவர்கள் மட்டுமே கிறிஸ்தவத்துல எழுதியும் அதை போதித்தும் வந்தார்களா, அல்லது பறையர் பிரிவை சேர்ந்தவர்கள் அல்லது பிற ஒடுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்களும் எழுதி பங்களித்துர்களா இருக்கிறார்களா?
இங்கே தாமோதரம் பிள்ளை நீங்கள் அந்த கண்டன இலக்கியம் எல்லாம் வந்து நான் இது இலங்கையிலேருந்து வந்த கண்டன இலக்கியங்கள். தாமோதரம் பிள்ளையே வந்து கிறிஸ்தவர். அவர் வந்து இங்கே ஒரு ஆறுமுக நாவலரை பார்த்து தன் நாக்கில் வந்து நான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கொண்ட தப்புன்னு சொல்லி ஒரு தங்க பின்னை வச்சு நாக்கில் கிழித்து அவர் சைவராக மாறினார். அதிர்ஷ்டவசமாக என்ன ஆகி போச்சுன்னு சொன்னால் அவர் திருப்பி திருநெல்வேலி இது அவர் ஊருக்கு போயிட்டு கிறிஸ்தவராகவே இறந்தார். அது ஒரு ஒரு ஆறுமுகம் அது ஒரு வேற ஒரு கதையாக ஓடும் அதில். சரியா? இவங்க எல்லாம் என்ன என்ன நடக்குன்னு சொன்னால் இந்த வேதநாயகம் சாஸ்திரியார் இவங்களுக்கு எல்லாம் என்னென்னா 1850களுக்கு மேலே புரொட்டஸ்டனுடைய இளம் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து வந்து சாதியை ஒழிக்கணும்லாம் பேசி நீங்கள் அப்போ ஒரு 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 தீர்மானமே போட்டு அனுப்புகிறாங்க. ஒவ்வொரு சர்ச்சும் என்ன செய்யணும்னு சொன்னால் நான் சாதியை விட்டு விட்டேன்னு சொன்னால் தான் அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். ஒன்று. ரெண்டாவது அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தீண்டத்தகாத சமைக்கக்கூடிய உணவை நீங்கள் உண்ணணும். மூணாவது நான் வந்து வந்ததுக்கப்புறம் நான் சாதியில் திருமணம் செய்வேன் என்று நான் கூற மாட்டேன் என்று நீ எழுதி கொடுக்கணும். அப்படி நீ எழுதி கொடுத்தா தான் சர்ச்சில் இருக்க முடியும்னு சொல்லி எல்லாம் எனக்கு வந்து இது பண்ணாங்க. ஆனால் அதையும் இவங்க எல்லாம் எல்லாருமே வந்து இது சர்ச்சை விட்டு வெளியேறி புது சர்ச் உருவாக்கிட்டாங்க. அவங்கெல்லாம் திருப்பி அவங்களாம் புது சர்ச்சில் உருவாக்கும். சரி வாங்க நாங்கள் உங்களோட சேர்ந்து இருக்கணும்னு சொன்னாங்க. இவங்கெல்லாம் யாருன்னு சொன்னால் வெள்ளாளர்கள். கிறித்துவம் யாரை வந்து சாமியாராக மாற்றுதுன்னு சொன்னால் அவர் சாமியாருங்கிறது செமினியில் படிக்கிறது ஃபர்ஸ்ட்டு. ரெண்டாவது வெளிநாட்டில் போய் முத வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்பட்ட 2 பேர் வந்து வெள்ளாளர்கள். அப்போ அவங்க யாரை சூஸ் பண்ணுறாங்கன்னு முக்கியம். இப்போ சூஸ் பண்ண அவளுக்கு தான் கல்வி கொடுக்கும்போது அவங்க தான் சண்டையை போடுறாங்க. அவளுக்கு ஒரு வேலை இல்லை. அவளுக்கு வந்து சமத்துவத்தை பேச வேண்டும்னா நீங்கள் உள்முகமாக பேசணும். அவங்க வந்து சமத்துவம் பேசலை. நீங்கள் வந்து ஒரு 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 டைலாக் பேச வேண்டும். நீங்கள் அடுத்தவங்க கூட டைலாக் பேச முடியாது. உங்களுக்கு பிரச்சனையே இல்லாத போது நீங்கள் என்னத்தை பேசுவீங்க? உங்களுக்கு எது பிரச்சனையாக காண தெரியப்படுதோ ஒரே சாதி வெள்ளாளர்கள், தமிழ் வெள்ளாளர்கள், இது சைவ வெள்ளாளர்கள், கிறிஸ்தவ வெள்ளாளர்கள். இவங்க கிறிஸ்தவ வைகிறாங்க. இவங்க இது ஆக மொத்தம் 2 பேரும் மாமா வச்சுருந்தானே, பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்துட்டு போகாதானே. பிரச்சனை நீங்கள் வந்து அங்கே படிப்பை நீங்கள் கல்விக்கு பறையர்களுக்கு கொடுத்துருந்தால் அது வந்து பள்ளர்களுக்கு கொடுத்துருந்தால் இப்போ அவங்கள நீங்கள் சாமியாராக முதல் சாமியாராக மாற்றிருந்தா முதல் சாமியாருக்கு போகும் பொழுது தான் அங்கே அறிவு என்பது நிலைநிறுத்தப்படும். இதெல்லாம் படிப்பெல்லாம் வெறும் சும்மா ஒரு படிப்பு. அது ஏதோ படிச்சுக்கலாம், வேறு ஏதாவது செஞ்சுக்கலாம். புத்தக படிப்போ புத்தகம் சார்ந்த வேலையோ ஒரு நிறுவனமோ நிறுவனத்துக்கு கீழே உட்கார்றதோ மாத சம்பளமோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் ஒரு எலைட் செக்டருக்குள்ளே போயிடலாம். அந்த எலைட் செக்டருக்குள்ளே போகக்கூடிய ஒரு இடம் வந்து பறையர்களுக்கு திண்டத்தகாரர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அவர்கள் இந்த இது வெட்டி வேலையில செய்யலை. அவர்களுக்கு கிடைத்த ஒரு இடம் ஒன்று உண்டு. ரிங்கல் தோபே என்ற ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு வரலாற்றில் ஒரு ஃபிகர். அவர் வந்து மயிலத்தில் இருக்கக்கூடிய பறையர்களை வந்து அவர் தான் கன்வெர்ட் பண்ணார். வேதநாயகம் இது வந்து அவர் தஞ்சாவூரில் போய் வந்து தரங்கம்பாடியில் போய் அவரை போய் கூட்டு வர்றார். வேதநாயகம் ஒரு மிகச்சிறந்த வீரனும் கூட. வேதமாணிக்கம் ஒரு மிகச்சிறந்த வீரனும் கூட. அவருடைய குடும்பம் இன்று வரை 19ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை ஒரு பெரிய அளவிலான பத்திரிகையை நடத்தியிருக்கிறாங்க, புஸ்தகம் போட்டிருக்கிறாங்க. இது அறிவுப்புலத்தில் வந்து மிகப்பெரிய வேலையை செஞ்சுருக்காங்க. பெரிய பணக்காரர்களும் இருக்கிறாங்க. அதுக்கு ரிங்கல் தோபே தான் காரணம். ஏன்னா அங்கே அவர் ரிங்கல் தோபே முதல்ல என்ன செஞ்சார்னா முதலில் ஆங்கில கல்வியை உருவாக்கினார். தமிழ் கல்வி பூரா என்ன செய்வாங்கன்னா அந்த கிறிஸ்தவ சாமியாருக்கு பூரா தமிழ் கல்வி பூரா திண்டத்தகவலுக்கு உருவாக்குவாங்க. இப்போ இது ஜான் கிறிஸ்டின் அருளப்பன் வந்து மதுரையில் வந்து ஆங்கில வழி கல்வியை உருவாக்குறார். அங்கு பறையர்களை வந்து சேர்க்கக்கூடாதுன்னு தீர்மானம் இருக்கிறது. பறையர்கள் அங்கே சேரவில்லை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும். அவரே என்ன செய்யறாருன்னா எங்கள் ஊருக்கு வர்றார், புதுப்பட்டிக்கு வர்றார். புதுப்பட்டியில் ஒரு பள்ளிக்கூடம் உருவாக்குறார். அந்த பள்ளிக்கூடம் தமிழ் வழி பள்ளி. அங்கே என்ன செய்யணும்னு சொன்னால் பாதி நேரம் பள்ளி நடக்கும், பாதி நேரம் வந்து விவசாய வேலை நடக்கும். ஏன் சொன்னால் இவர்களுடைய படிப்பு என்பது என்னன்னா வாழ்க்கையை வாழ்வதற்கான். அப்புறம் மற்றெல்லாம் வாழ்க்கையை வாழாமல போகிறாங்க. இவங்க அன்னைக்கு ஆங்கிலம் படித்திருந்தாங்கன்னா இவங்களும் வெளியில் எங்கேயாவது ஓடி சுற்றி வேற எங்கேயாவது ஓடி இருப்பாங்க. அப்போ ஆங்கிலம் என்ற மொழி என்பது தீண்டத்தகாத சர்க்கிளுக்கு கொடுக்காமல் வந்து கிறிஸ்தவர்கள் பார்த்து கொண்டாங்க. மயிலத்தில் வந்து ரிங்கல் தோபே என்ன செய்யறாருன்னா முதல்ல அவர் முதல் ஸ்கூலே ஆங்கில வழி கல்வி தான். அவர் தமிழ் வழி கல்வி உருவாக்கல. முதல்ல அவர் போனதுக்கு அப்புறம் வந்த பாதிரியார் தான் தமிழ் வழி கல்வி உருவாக்குறாரு. அப்போ அதுக்குள்ளேக்கு என்ன நடந்துருதுன்னா ஒரு 2-3 செட்டு வந்து ஆங்கில வழி கல்வி வந்து வெளியேறி வேற இது கல்லூரிக்கு அதுக்கு மேலே உள்ள உயர் படிப்பு போயிடுறாங்க. அப்போ வேறு வழியே இல்லாதவர்களை சுதேச கிறிஸ்தவர்களாக நீங்கள் சுதேச சாமியார்களாக நீங்கள் உருவாக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடுது. சுதேச சாமியார்களாக வரவங்க சென்னைக்கு வந்துடுறாங்க. சென்னைக்கு வந்தோடனே அந்த 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 மயிலத்தில் இருக்கக்கூடிய அந்த 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 இடம் மட்டும் இன்னைக்கு என்ன மாறிடுச்சுன்னா
ஒரு பெரிய ஒரு ஞானதாசன் ஒரு புத்தகம் ரிங்கல் தோவை பற்றியோட பின்னணிப்பு கொடுத்துருக்காரு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு பெரிய அளவான பத்திரிகைகள், புத்தக வெளியீடு, புத்தகங்கள், அறிவு செயல்பாடுகள், அது இப்போ தனியாகவே ஒரு ஆய்வுக்குரிய ஒரு பகுதி. ஐசக் அருமைராசன் ரொம்ப புகழ்பெற்ற ஒரு கிறிஸ்தவ பின்னணி கொண்ட எழுத்தாளர். அவருடைய கீறல்கள் மாதிரியான பல நாவல்கள்ல இந்த கிறிஸ்தவ கம்யூனிசம் அப்படின்றத பேஸ் பண்ணி தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருப்பார். அதாவது கிறிஸ்துவையே வந்து ஒரு இலக்கிய தொனியில ஒரு ஆங்கிரி மேன் மாதிரி காமிப்பாரு. அதே மாதிரியான கதாபாத்திரங்களை உண்டாக்குவார். அதை தொடர்ந்து அந்த பின்னணியிலேருந்து நம்ம கவனிக்கும்போது விடுதலை இறையியல் வந்து பலம் பெற்றுச்சு. அது பலம் பெற்ற காலகட்டத்தில் கத்தோலிக்கத்தில் வலுவாக செயல்பட்டுச்சு. அந்த செயல்பாடு ஏன் வந்து அந்த பெந்தகோஸ்து சபைகளுக்கும் அல்லது சிஎஸ்சி மாதிரியான சபைகளுக்கு ஏன் பரவல, அங்க இப்ப அந்த செயல்பாடுகள் ஏன் இல்லை அப்படின்றதுக்கான பின்னணியை பேச முடியும்? இல்லை, மதுரையை பொறுத்த வரைக்கும் விடுதலை இறையில் வந்து சமகாலத்தில் ரோமன் காத்தலிக்லையும் புரொட்டஸ்டன்லையும் பரவுச்சு. இது அரசரடி தான் வந்து அதோடைய சென்டராக இருந்தது. மதுரை இதுக்கு ரோமன் காத்தலிக்கு வந்து எது சென்டராக இருந்துச்சுன்னா ஷண்முகனூர் இருந்தது. எனக்கு அந்த ஷண்முகனூரை வந்து இந்த கத்தீட்ரலில் வந்து ரொம்ப வேற மாதிரி சித்தரிச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அவருக்கு முன்னாடி ஷண்முகனூரை பார்த்துருக்காரா நேரில் போய் கூட ரொம்ப அழகாக இருக்கும் அந்த காலேஜ் பார்த்துன்னு சொன்னீங்கன்னா. இது அங்கே அங்கே போனீங்கன்னா நீங்கள் அவர் அந்த இப்போ பார்த்துக்கிறக்கூடிய அந்த பையன் கதையாக சொல்லுவார். இந்த இடத்துல எந்த தத்துவ ஞானி உட்காந்தா, இந்த இடத்துல எந்த தத்துவ ஞானி உட்காந்தான்னு எல்லா பேரையும் சொல்லுவார். அது வந்து இது ஒரு 3 வருடம் அங்கே படிக்கணும் முதல்ல. இது அந்த படிப்புக்கான கல்லூரி அது. ஒரு பைபிள் கல்லூரி அது. இப்போ அதை வந்து இது சேசபை வந்து இங்கே சென்னைக்கு அதை வந்து மாற்றிட்டனால அது இப்போ வெறும் கட்டடங்களாக மட்டும் இருக்குது. இது ஆக்சுவலாக அந்த புனைவை நான் பண்ணியிருந்தேன்னா வேற மாதிரி தான் பண்ணுவேன் நான். அந்த தத்துவவாதிகளோட நான் உரையாடுற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பேன் நான். அவ்வளோ இது அறைகளும் இன்னைக்கு வந்து வெறும் வீணா போய் கிடக்குது. அங்கே தான் முதல்ல உருவாச்சு. ஃபாதர் காப்பன் என்ற ஒருத்தர் தான் வந்து அங்கே சாமியார். மார்க்குக்கு அவர் தான் வாத்தியார். மார்க்கு தான் அந்த காப்பனுடைய ஒரு கட்டுரையை வந்து படிச்சுட்டு ராஜ் கௌதமனுக்கு அனுப்புறாரு. ராஜ் கௌதமன் அந்த காப்பனுடைய இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி இலக்கிய வழிவட்டத்துக்குள்ள போடுறாரு. இப்போ இலக்கிய வழிவட்டத்தில் போட்ட அந்த இடத்துல இருந்து 2 பேர் அதுக்கு வந்து எதிர்வினை செய்கிறாங்க. எதிர்வினைன்னா அதில் எழுதுறாங்க. ஒன்று வந்து ஜிஎன் நாகராஜன், இன்னொன்று வந்து எஸ்விஆர். விடுதலை இறையியல் என்பது இந்த குழுவலால் வந்து தமிழகத்தில் வந்து அறிமுகப்படுத்தப்படுகிறது. இயேசுவை நாம் எவ்வாறு பார்ப்பது அப்படின்னு சொல்லிட்டு 90கள் என்ன நடந்துச்சுன்னா தலித் விமர்சி மேலே வரும்போது மீண்டும் சபையில் இப்போ மார்க் வந்து அப்போ படித்து கொண்டு இருந்த போது 80களில் படித்துக்கிட்டு இருக்கும்போது 90களில் ஒரு சாமியாராக வர்றாரு. அப்போ அந்த பேஜை சேர்ந்தவங்க அந்த வயசை சேர்ந்தவர்கள் வந்து விடுதலை இறையிலை இங்கே சுலபமாக கைப்பற்றிக்கிறார்கள். மார்க் வந்து திருப்பி அவருடைய இது இந்த சாமியாருக்கு படிப்பதற்கு ஒரு டெசர்டேஷன் வைக்கணும். நம்ம எம்ஏக்கு ஒரு டெசர்டேஷன் வைக்கிறோம்ல, அதே மாதிரி அவங்க சாமியாருக்கு படிக்கிறதுக்கு ஒரு டெசர்டேஷன் வைக்கணும். அந்த டெசர்டேஷன் வந்து அவர் வந்து விடுதலை இறையிலை பற்றி எழுதினார் அவர். இப்போ அவர் தமிழ்நாட்டுக்குள்ள வரும்போது அவருடைய நண்பர்கள்லாம் சேர்ந்து மார்க்கு, ஃபாதர் ஆண்டனி, ஜார்ஜ் ஜோசப், இந்த மாதிரியான டீம், இது ஆனந்த், குமார், மனு, இவங்கெல்லாம் வந்து ஒரு டீமாக சேர்ந்து என்ன செய்கிறாங்கன்னா விடுதலை இறையிலுடைய தாக்கத்தின் அடிப்படையில் திருப்பி அவர் வந்து தலித்துகளுக்கு வேலை செய்யணும்னு சொல்லி என்ஜிஓ இதில் வேலை செய்கிறார். 2 வேலை செஞ்சாங்க. ஒன்றும் ஐடியாஸில் ஒரு வேலை செஞ்சாங்க, இன்னொன்று தேவக்கோட்டையிலேருந்து ஒரு வேலை செஞ்சு. தேவக்கோட்டை செஞ்ச வேலை நல்ல வேலை. அந்த டாக்குமெண்ட் பூரா அழிஞ்சு போச்சு, ஆனால் நல்ல வேலை அது. இங்கே வந்து ஒரு புத்தக தயாரிப்பு வேலை செஞ்சாங்க. இதே பேரல அரசடியில் வந்து அது வந்து ஒரு தலித் இதோட இதுவாக இருந்துச்சு, அதாவது சென்டராகவே இருந்துச்சு. எல்லா இயக்கங்களுக்குமான அறிவு வளத்தையும் பண வளத்தையும் அவங்க கொடுத்துக்கிருந்தாங்க. அது துரதிர்ஷ்டவசம். அது எப்படி தோற்கடிக்கப்படுதுன்னு சொன்னால் சாதி இந்து கிறிஸ்தவர்களாலேயே அங்கே இருக்கக்கூடிய சாமியார்களையே உரையாடலில் அது தோற்கடிக்கப்படுகிறது. இன்னைக்கு அவருடைய இலக்கு எதுவாக வச்சிருக்காங்கன்னா சூழலியல் வச்சிருக்கிறாங்க. அதாவது நீங்கள் வந்து தலித்துகளுக்கு ஒரு வேலை நீங்கள் செய்ய முடிவெடுத்துட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் அது எதுவாக சாதியாக மாறும். முத தலித் ப்ரொவன்சியல் வேணும்னு சொல்லி ஃபைட் பண்ணி 2000 வந்து தலித் ப்ரொவன்சியல் வாங்கினாங்க. அவர் வந்து ஃபாதர் பிரான்சிஸ் சேவியர். பிரான்சிஸ் சேவியர் யாருன்னு சொன்னால் உலகம் அது தெரிந்த ஒரு பெரிய சயின்டிஸ்ட். சும்மா தெருவில் கிடக்கிறவனுக்கு வந்து அவர் வந்து ப்ரொவன்சியல் கொடுக்கல. ஆனால் நீங்கள் தலித்தாக இருக்கிறனால தான் நீங்கள் ப்ரொவன்சியல் கொடுத்தீங்கன்னு சொல்லி பெரிய ஒரு இலக்காரமான நடவடிக்கை அவர் வந்தால் வரவேற்கிறதுக்கு ஆள் இல்லை. அது ஒரு இது இருக்கும், அது ஒரு படிநிலை இருக்கும். அந்த படிநிலைப்படி அவருக்கு மரியாதை கொடுக்கணும்னு சொன்னோன்னே ஃபாதர் ஆண்டனி ராஜ் என்ன செஞ்சான்னு சொன்னால் எல்லாருக்கும் ஒரு கடிதம் எழுதினார். கெட்ட வார்த்தையாக எழுதிந்தார். அதில் ஆங்கிலத்தில் தான் எழுந்தார். அதுக்கப்புறம் அவருக்கான மரியாதை என்பது எல்லாரும் ஒழுங்காக கொடுத்தாங்க. அப்போ ஒரு மரியாதைக்கு கூட பெரிய சண்டை போட வேண்டியது.
அவருடைய இடத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவர் மிக அநியாயமாக மரியாதை இல்லாமலே அவர் வெளியில் அனுப்பப்பட்டார். ஏன்னா, அவரிடம் இருந்த ஒரு ஒரு சில நண்பர்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய ரகசியங்களை, அவர் பேசின ரகசியங்களை வெளியில லீக் பண்ணிட்டாங்க. லீக் பண்ணனால அவர் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு அவர் வந்து வெளியில அனுப்புனாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இன்னொரு ஒரு தலித் புரொவின்சியல் வந்து கொண்டாந்தாங்க. சேஷவே தலித் புரொவின்சியல கொண்டு வந்திருக்கிறாங்க. மத்த சபையில எந்த புரொவின்சியலும் வரல. மதுரையில வந்து நீங்க வந்து இது புரொட்டக்ஷன்ல வந்து போன முறைக்கு இன்னும் அதுக்கு முறை இருந்த வந்து தலித் ஒருத்தர் வந்து பிஷப்பா வந்திருக்கணும். அவர் வெற்றி அடைந்து விட்டார். ஆனா நாங்க அறிவிக்கல. ஒரு நாடகத்தை அறிவிச்சாங்க. அடுத்த முறை வந்து இவங்க ரொம்ப இது பறையர்கள் வந்து ரொம்ப வீம்பா இருந்துட்டாங்க. வேற வழி இல்லாம இப்போ ஒருத்தர் அறிவிச்சிருக்கிறாங்க. அவர் ஏதோ பிஷப்பா நின்னுக்கு இருக்கிறார் அவர். பெரிய அளவு ஒரு பெருசா இல்ல. அதுக்கு காரணம் இன்னைக்கு வந்து வளங்கள் அனைத்தும் வெளியேறி விட்டன. இன்னைக்கு புரொட்டக்ஷன்ல வந்து ஏராளமான பணங்கள் வந்து ஏராளமான நிலங்கள்லாம் விற்கப்பட்டுச்சு, ஒண்ணு செஞ்சிருச்சு. ரோமன் கத்தோலிக் இன்னும் இருக்குது. ஆனா ரோமன் கத்தோலிக்ல இப்பொழுதும் சாதி இந்து கிறிஸ்தவர் சாமியார்களை தாண்டி தலித்துகளால் வேற எதுவும் செய்ய முடியவில்லை. ஒண்ணு. இன்னொன்னு அங்க போகக்கூடிய சாமியார்கள் வந்து அந்த ப்ரொக்ரெசிவான ஒரு இடத்துக்கு வரல. ஏன்னா அவர்கிட்ட வந்து இப்ப இது மார்க் மாதிரியான பிற்படுத்தப்பட்ட சாமியார்கள் வந்து எப்படி ஒரு விடுதலை இறையில்ங்கிற தத்துவத்தை படித்து ஒரு அசைவ இயக்கத்தை கிறிஸ்தவத்துக்குள் உருவாக்கினார்களோ, அதே மாதிரியான விஷயத்த வந்து இன்னைக்கு இது அதுக்கு பின்னர் தலித் பாதிரியார்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஒரு ப்ரொக்ரெசிவ் தத்துவத்தை அவர்கள் படிக்க மாட்டேங்கிறாங்க. அவங்க ரெப்ரசன்டேட்டிவ் பாலிடிக்ஸ்ல தான் ஈடுபடுறாங்க. நான் தலித்து, எனக்கு நீங்க வந்து பதவி கொடுங்க அப்படின்னு தான் ஈடுபடுறாங்க. எக்பர்ட் சச்சிதானந்தனுடைய நுகம் என்கிற தொகுப்பு ரொம்ப முக்கியமானது. குறிப்பா அந்த தென்னிந்திய கிறிஸ்துவ சபையில இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்களுடைய அந்த சேவை நிறுவனங்கள், மருத்துவமனைகள், அதுல இருக்கக்கூடிய உதிரி தொழிலாளர்கள், அவங்க பிரச்சனைகள வச்சுட்டு நெறைய முக்கியமான கதைகள் எழுதியிருக்காரு. அந்த ஹாஸ்டல்ஸ்ல நடக்கக்கூடிய, போர்டிங்ல படிக்கக்கூடிய பசங்க எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள், சோதவம்பட்டணம், பிலிப்பு, மலம் இந்த மாதிரியான முக்கியமான சிறுகதைகள்லாம் எழுதியிருக்காரு. இந்த சிஎஸ்ஐ நிறுவனங்கள்ல இருக்கக்கூடிய, இப்ப பெருகி இருக்கக்கூடிய இந்த சாதிய பிடிப்பு, சில ஒரு குறிப்பிட்ட சாதி தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கிற மாரியான இயல்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப விரிவா பேசின தொகுப்பு நுகம் அப்படின்னு சொல்லலாம். இது ஆரம்ப காலகட்டத்திலே அப்படிதான் இருந்ததா என்ற கேள்வியோட இறுதி கேள்வியை முன்வைக்கிறேன். இல்ல. ஆரம்பத்துல இருந்தே அப்படித்தான். முதல்ல தொடக்கத்துல இங்க இதனால பரவாயில்லங்க. ரோமன் இதுல 1845ல நாகப்பட்டினத்துல சென்ட் ஜோசப் காலேஜ் உருவாக்கப்பட்டுச்சு. அதுதான் சேசபை உருவாக்கின முதல் கல்லூரி. அது அதுக்கப்புறம் தான் 1860ல தான் வந்து திருச்சிக்கு வருது. அவருடைய ஃபர்ஸ்ட் நாம்ஸே என்னன்னா, இது சுதேச மாணவர்களை பாதிரியார்களுக்கு அனுப்புவதற்காக உருவாக்கப்பட்ட கல்லூரி. 2வது பறையர்களுக்கு இங்கு இடமில்லை. 1870ல் காலனி அரசு சாதி, மதம், மொழி என்ற பேதம் பார்க்காமல் நீங்கள் அட்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதை எடுத்தாங்க. அதுக்கப்புறமும் சேசபையில யார் முதல் சாமியாரா வந்தான்னு சொன்னா, இது வத்திராயர் புதுப்பட்டியில வந்து இப்போ வாழ்ந்து சாமியாருக்கு வந்த ஃபாதர் மைக்கேல். ஃபாதர் மைக்கேல் தான் சேசு சபைக்கு முதல் பாதிரியார் 1950ல். இப்போ இந்த இடம் வந்து இதற்கு குறைவில்லாத இடம் வந்து புரொட்டக்ஷன்லையும் அங்கே இருக்கிற சாமியார்கள் எல்லாமே முதல்ல வெள்ளாளர்கள், அதுக்கப்புறம் நாடார்கள். இப்போ அட் ப்ரெசண்ட்ல திருநெல்வேலி டைசெஷன்ல ஒரு பறையரோ அல்லது ஒரு திட்டத்தகாதவரோ சாமியார் கிடையாது. இதில் புரொட்டக்ஷனில் சிஎஸ்ஐயில் புரொட்டக்ஷன், சிஎஸ்ஐ, லூத்தரன் எதுனாலும் சரி. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது இன்னைக்கும் இல்லையா? ஆமா, இன்னைக்கு இல்லை, அங்கே படிக்க முடியாது. இதுதான் சூழல். நீங்க சாமியார்களுக்கு நீங்க வந்து இங்கிருந்து மனிதர்கள் போக வேண்டும். அவர்கள் தான் நிறுவனத்தை நடத்தக்கூடியவர்கள். அப்ப அங்குக்கு நீங்க இங்கிருந்து ஆட்கள் அனுப்பும் பொழுதுதான் இந்த பிரச்சனை எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும். உடனே தீர்வு கிடைச்சிடாது. அவர்கள் புரோக்ரெசிவாவும் இருக்க வேண்டும். அவர்கள் எந்த தத்துவத்தை படிக்கிறார்கள் என்பது முக்கியம். இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அனைவருக்கும் நன்றி.
தமிழ் இலக்கிய சூழலில் கிறிஸ்தவ பொருண்மையை இவ்வாறான அலகுகளில் பரிமாணங்களில் நாம் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய ஒரு விஷன் ஸ்கோப்பாக இந்த அமர்வு அமைஞ்சிருந்தது. உன்னை அன்பு செய்வது போல உனக்கு அடுத்திருப்பவரை அன்பு செய் அப்படிங்கிற விவிலிய வசனம் மாதிரியான அமைப்பு கிறிஸ்தவத்துக்குள்ள இல்லை, குறிப்பாக தமிழ் கிறிஸ்தவ சூழல்ல இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இப்போ அதை இலக்கிய பொருண்மைக்குள்ள இருந்து எப்படியான பார்வையோட நம்ம அணுகணும் அப்படிங்கிறத பேசக்கூடிய, அவதானிக்கக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அமர்வா இந்த அமர்வு மிகச்சிறப்பானதாக அமைந்திருந்தது. நன்றி தோழர். இந்த அமர்வுக்கு தலைமை தாங்கியவர்களுக்கு சிறப்பு செய்வதற்காக ஓவியர் நடராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம்.